வணக்கம் நண்பர்களே. நேற்று ரிலீஸ் ஆன தல அஜித் நடித்துள்ள குட் பேட் அக்லி படத்தின் கதைக்களம் பற்றி பார்ப்போமா? அஜித்குமார் ரெட் டிராகன் என்றும் அழைக்கப்படுகிறார். ஒரு முன்னாள் கேங்ஸ்டர். அவர் 18 ஆண்டுகள் சிறையில் கழிக்கிறார். அவரது மகன் விஹான் 18 வயதாகும்போது அவர் தனது தந்தை குற்ற பின்னணி தெரியாமல் தனது பக்கத்திலேயே இருக்க விரும்புகிறார். ஒரு போதைப்பொருள் வழக்கில் விஹான் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பதை அறிந்ததும் சிறையில் இருக்கும் அஜித் வெளியே வருகிறார். தனது மகனை பாதுகாக்க தீர்மானித்த அஜித் தனது இருண்ட கடந்த காலத்தை மீண்டும் அசைத்து பொறுப்பாளர்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு இரக்கமற்ற பணியை மேற்கொள்கிறார். அவரது வேட்டை குழப்பத்தின் மையத்தில் இருக்கும் இரட்டை சகோதரர்களான ஜம்மி மற்றும் ஜானி ஆகியோருக்கு இட்டுச் செல்கிறது. ரெட் டிராகன் யார்? அவர் ஏன் தனது கேங்ஸ்டர் வாழ்க்கையை கைவிட்டு சிறைக்கு சென்றார்? விஹான் தன்மேல் உள்ள களங்கத்தை நீக்கி சுதந்திரமாக இருக்க முடியுமா? அஜித்தின் வன்முறை கடந்த காலங்களில் என்ன ரகசியங்கள் புதைக்கப்பட்டுள்ளன? இந்த கேள்விகள் அனைத்தும் பெரிய திரையில் வெளிவருகின்றன. தளபதி விஜய் கத்தி படத்தில இன்டர்வல் சீன்ல ஐம் வைட்டிங் என்ற டயலாக் சொல்லியிருப்பார். அதுபோல அஜித்தும் ஐம் வைட்டிங் சும்மா சொல்லி அதிரவிட்டு இருப்பாரு. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.